உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோலின்னா பாசிப்பயிறு கடையிலுங்க பொன்னரமாக வறுத்து தண்ணியில் கழுகி குக்கரில் போட்டு 2 தக்காளி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி குக்கரில் பாசிப்பயிரில் போட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி ஒரு செம்பு ஊற்றி 5-6 விசில் விடணுங்க. உப்பு மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஒரு செம்பு ஊற்றினா 2 கிளாஸ் தண்ணி அந்த ஒரு செம்புக்கு ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி வருங்க. 1.5 கிளாஸ் வற்றிடு 1/2 கிளாஸ் வடிச்சிட்டு சூப்பராக ஒரு கடையில் கடைஞ்சி எண்ணெய் கடுகு போட்டு ஒரு தாளிப்பு. ரெண்டாவது என்னென்னா காலை டிஃபனுக்கு சாதம் வச்சுட்டோம். கடையில் பாசிப்பயிறு கடையில். ரெண்டாவது நூல் புட்டுங்க. இன்றைக்கி அம்முக்குட்டி நூல் புட்டு வேணுனாலும் நூல் புட்டு வருங்க. கடையில் வாங்கின மாவுங்க. அந்த அதில் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி நல்லா 1 டம்ளர் சுடுதண்ணி எடுத்து ஊற்றி 2 ஆயில் ஊற்றி அந்த உப்பு நல்லா சால்ட் பிரட்டிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டியில் சூடாக்குறதுனால கரண்டிலேயே சுடுதண்ணி ஊற்றும் பாருங்க. ஊற்றி நல்லா மாவு வந்து ஆயில் நெய் ஊற்றலாம், இல்லாட்டி ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் ஊற்றினா நல்லா மாவு சாஃப்டாக இருங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. அது பக்குவமாக பாகத்துக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சு முறுச்சுட்டிலையோ நூல் பிடிச்சிலையோ புளிஞ்சிலாங்க. புளிஞ்சிட்டு 2 தட்டு எடுத்து ஆவியில் வச்சுட்டு தேங்காய் எடுத்து புளியறதுங்க. புளிஞ்சு சூப்பராக 2 தட்டம் வச்சு மூடி வச்சு போட்டு தேங்காய் பாலுங்க. இன்றைக்கி சைடிஷ் வந்து தேங்காய் பால் 1/2 மூடி அரைச்சி ஏலக்காயும் போட்டு அரைச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்காய் பாலோடங்க வாங்க, அனைவரும் சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.